வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். தை அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை மற்றும் திருக்காஞ்சியில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சுபிக்ஷம் அகாடமி அபாகஸ் மாணவர்கள் உலக சாதனை. காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தியதை கண்டித்து அதிமுகவினர் முற்றுகை போராட்டம். வானூர் அருகே விசிகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். தை அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை மற்றும் திருக்காஞ்சியில் ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். மாதம் தோறும் அமாவாசை வந்தாலும் தை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு அதிக சிறப்புகள் உண்டு. அதாவது இந்துக்கள் ஒரு வருடத்தை 2 அயனங்களாக பிரித்துள்ளனர். தை முதல் ஆணி வரை உள்ள 6 மாதம் உத்தரையான காலம் என்றும், ஆடி முதல் மார்கழி மாதம் வரையிலான காலம் தட்சநாயன காலம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த 2 அமாவாசையும் வழிபாட்டிற்கு புண்ணிய தினம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இதனால் இந்துக்கள் தை மற்றும் ஆடி மாதம் வரும் அமாவாசைகளில் தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க அதிக அளவில் ஆர்வம் காட்டுகின்றனர். இந்நிலையில் தை அமாவாசையான இன்று புதுச்சேரி கடற்கரை மற்றும் திருக்காஞ்சி சங்கராபரணி ஆறு உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்து தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள கோவில்கள், விழுப்புரம், கடலூர் மற்றும் திண்டிவனம் பகுதிகளில் இருந்து உற்சவர் சிலைகள் கடற்கரைக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தீர்த்தவாரியும் நடைபெற்றது. குறிப்பாக மணக்குள விநாயகர், வேதபுரீஸ்வரர், வரதராஜ பெருமாள், காமாட்சி அம்மன், சாரம் சுப்பிரமணியர், ரேணுகா பரமேஸ்வரி அம்மன், சுந்தர சபரேஸ்வரர் கோவில், கௌசிக பாலசுப்பிரமணியர் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் இருந்து உற்சவர்கள் கொண்டு வரப்பட்டனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். எழுபத்தி 6வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சுபிக்ஷம் அகாடமி அபாகஸ் மாணவர்கள் உலக சாதனை படைத்துள்ளனர். 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சுபிக்ஷம் அகாடமி அபாகஸ் மாணவர்கள் பங்கேற்ற 76 குழந்தைகள், 76 கணக்குகள், 76 நொடிகளில் அபாகஸ் முறையின்படி செய்து காட்டி குழுவாக உலக சாதனையை படைத்துள்ளனர். பரதநாட்டியாலயா அகாடமி இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இந்த உலக சாதனை இன்டர்நேஷனல் பிரைட் வேர்ல்ட் ரெக்கார்டு குழுவினரால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளின் அறிவு கூர்மையை வளர்த்துக் கொள்வதையும் அவர்களின் திறன் மேம்பாட்டை வலிமை அடைய செய்வதையும் இந்த உலக சாதனை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த உலக சாதனையை லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னிலையில் இன்டர்நேஷனல் பிரைட் வேர்ல்ட் ரெக்கார்டு குழுவினர் அங்கீகரித்தனர். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தியதை கண்டித்து புதுச்சேரியில் அதிமுகவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தி சிறைப்பிடித்துள்ள நிலையில் இலங்கை அரசின் இந்த அத்துமீறிய செயலை கண்டித்தும் மீனவர்களை உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மீனவர்கள் கைது விவகாரத்திற்கு நிரந்தர தீர்வு காணாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் புதுச்சேரி அதிமுகவினர் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த முற்றுகை போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்று இலங்கை அரசு மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் திடீரென மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் அமர்ந்து ஒப்பாரி வைத்து அழுததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. 13 மீனவர்கள் துப்பாக்கி சூட்டில் படுகாயம் அடைந்துள்ளனர். அதில் ஒரு 2 பேர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. 3 பேருக்கு சிறிய காயம் ஏற்பட்டுக்கிட்டது. 10ஆம் தேதி வரை அவங்களை ஜெயிலில் வச்சுறாங்க. இங்கே முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதுகிறாரு. கடிதம் எழுதுனதோட பத்தாது, அங்கே தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய அந்த 2 மீனவர்களையும் உடனடியாக புதுச்சேரிக்கு அழைத்து உயர் ரக சிகிச்சை அளிப்பதற்கு அரசு உரிய ஏற்பாடு செய்ய வேண்டும். புதுச்சேரி ஆளக்கூடிய இந்த அரசு ஒரு போர்க்கால அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதே போன்று இலங்கைக்கு சரியான ஒரு நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வானூர் அருகே விசிகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த கடப்பேரிக்குப்பம் கிராமத்தில் புதிய காலனி பெரியார் தெருவில் உயர் அழுத்த மின் இணைப்பு செல்வதை உடனடியாக அப்புறப்படுத்தி மக்களை பாதுகாக்க வேண்டும். மேலும் திருச்சிற்றம்பலம் அரசு கலைக்கல்லூரிக்கு வரும் உயர் அழுத்த மின் இணைப்பு பாதையை கொண்டிமேடு வழியாக
கடப்பேரிக்குப்பம் கிராமத்திற்கு புதிய உயர்மின் அழுத்த பாதையை உடனடியாக உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கிழக்கு மாவட்ட செயலாளர் பொன்னி வளவன், கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் விஜயன் ஆகியோர் தலைமையில் அப்பகுதி மக்கள் கடப்பேரிக்குப்பம் காலனி பகுதியில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தகவல் அறிந்து வானூர் போலீசார் மற்றும் வானூர் மின்துறை அதிகாரிகள் உண்ணாவிரத போராட்டம் நடத்திய நபர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் விரைந்து உயர் மின் பாதையை உருவாக்கி தருவதாக மின்துறை அதிகாரிகள் உறுதியளித்தனர். அதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் மனோகரன், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் பன்னீர்செல்வம், கரிகாலன், தமிழ்வாணன், நெடுஞ்செழியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் போராட்டத்தை ஒட்டி வானூர் இன்ஸ்பெக்டர் சிவராஜன் தலைமையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். குருமாம்பேட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தன பட்டுடுத்தி, எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடாச தீபாரதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முத்தியால்பேட்டையில் மீன் வியாபாரம் செய்யும் பெண்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி முழுவதும் தனது சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மீனவர்களுக்கு மீன்பிடி உபகரணங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் தனது சொந்த செலவில் வழங்கி வருகின்றார். இதன் ஒரு பகுதியாக இன்று முத்தியால்பேட்டை தொகுதி சோலைநகர் வடக்கு பகுதியைச் சேர்ந்த மீனவ பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் முத்தியால்பேட்டை சோலைநகர் வடக்கு பகுதியைச் சேர்ந்த மீன் வியாபாரம் செய்யும் 32 மகளிருக்கு நிழற்குடையும் மீன் எடை போடும் எலக்ட்ரானிக் இயந்திரங்களையும் தனது சொந்த செலவில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், மாநில மீனவர் அணி துணை செயலாளர் தங்கராசு, பூபதி, பிரகாஷ், அல்போன்ஸ், சந்துரு, உதயகுமார், தேசப்பன், மணிபாரதி, ஆரோக்கியராஜ், முருகன் மற்றும் தொகுதி திமுகவினர் உடனிருந்தனர். நெல்லித்தோப்பு பகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் எல்லைப்பிள்ளைச்சாவடியில் உள்ள சித்தானந்த நகர் உட்புற சாலைகளுக்கு வாய்க்கால் மற்றும் குறும்பாலங்கள் கட்டும் பணியை 2023-24 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 24,46,630 ரூபாய் மதிப்பீட்டில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வில்லியன் ரிச்சர்ட் தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி செயற்பொறியாளர் கந்தசாமி, நகராட்சி ஆணையர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் சாம்பசிவம் மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பாகூரில் மேம்பாட்டு பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் பாகூர் மாஞ்சாலை முதல் சித்தேரி அணைக்கட்டு வரை வாய்க்கால் ஓரமாக 42,49,000 ரூபாய் செலவீட்டில் பாதுகாப்பு இரும்பு தடுப்பு அமைக்கவும்,
குருவிநத்தம் சோரியாங்குப்பம் சாலையில் சண்டிகேஸ்வரி கோவில் முதல் குருவிநத்தம் தகனமேடை வரை 20,20,000 ரூபாய் செலவீட்டில் யூ வடிவ வடிகால் வாய்க்கால் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமை தாங்கி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பன்னீர், இளநிலை பொறியாளர் மாறன், திமுக பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மணவெளியில் இலவச அரிசி வழங்கும் நிகழ்ச்சியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் துவக்கி வைத்தார். சிகப்பு நிற ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ அரிசியும், மஞ்சள் நிற ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ அரிசியும் மாதந்தோறும் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்ததன்படி மணவெளி தொகுதியில் முதற்கட்டமாக நல்லவாடு, ஆண்டியார்பாளையம், தானம்பாளையம், தவளக்குப்பம், நோனாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் நேரில் சென்று பொதுமக்களுக்கு இலவச அரிசி வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது அந்தந்த பகுதி கிராம பஞ்சாயத்தர் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். SMV பள்ளியில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான SMV பள்ளியில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவரும் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் அறக்கட்டளையின் செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணைச் செயலாளர் வேலாயுதம், மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வருமான முனைவர் வெங்கடாஜலபதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் SMV பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சிறப்பு விருந்தினர் வேலாயுதம் தேசிய கொடியேற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கண்கவர் அணிவகுப்பு நடைபெற்றது. பின்னர் ஒத்திசைவு, பெருங்கூட்ட வெளிப்படுத்தல் நிகழ்வும் சிலம்பாட்டமும் நிகழ்த்தப்பட்டன. அதனையொட்டி வரவேற்பு நடனமும் மேற்கத்திய நடனமும் நடைபெற்றன. மேலும் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் நாட்டுப்பற்றி விளக்கும் கருத்துக்களை மாணவர்கள் தங்கள் உரைவீச்சின் மூலம் வெளிப்படுத்தினர். இதனையும் அடுத்து வீர உணர்ச்சி கவிதையை வாசித்து அனைவரையும் உணர்ச்சி பெருக்கில் ஆழ்த்தினர். மாணவர்கள் பாடல்கள் மூலம் தங்கள் தேசபக்தியை வெளிப்படுத்தினர். அணிவகுப்பு நிகழ்த்திய மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் கேடயம் வழங்கி சிறப்பித்தார். நிகழ்ச்சி நிறைவாக நாட்டுப்பண் பாட நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. சிறப்பு விருந்தினர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் அனைவரையும் வெகுவாக பாராட்டினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர், நிர்வாக அலுவலர், ஆசிரியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். சாலை பாதுகாப்பு விதிகள் குறித்த சிறப்பு வகுப்பு நடைபெற்றது. புதுச்சேரி சாலை போக்குவரத்து காவல்துறை சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் மோகன்குமார் மற்றும் புதுச்சேரி சாலை போக்குவரத்து காவல்துறை அதிகாரி இன்ஸ்பெக்டர் கோகுலகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய காவல்துறை அதிகாரிகள் பல்வேறு தொழிற்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு நடத்தினர். சாலை விதிமுறைகள், லைசன்ஸின் முக்கியத்துவம், பேருந்தில் பாதுகாப்புடன் பயணிப்பது, ஹெல்மெட் அணிவதன் முக்கியத்துவம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர். மேலும் SP மோகன்குமார் தனது பணிக்கால அனுபவத்துடன் தற்போதைய காலகட்டத்தில் சாலை விதிகளை மதித்து ஒவ்வொருவரும் பயணிப்பதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். தனது பணிக்காலத்தில் சாலை விதிகளை மீறுவதால் ஏற்படும் ஆபத்துகளையும், ஹெல்மெட் அணியாமல் பயணிப்பதால் ஏற்பட்ட உயிரிழப்புகளையும் மாணவர்களுக்கு எடுத்து கூறினார். மாணவர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களையும் உடனுக்குடன் நிவர்த்தி செய்ததுடன் சட்ட விதிமுறைகள் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். சமூக பொறுப்புடன் பயணிப்பதன் அவசியத்தை மாணவர்களுக்கு விளக்கமாக எடுத்துரைத்தார். மாணவர்களின் பாதுகாப்பு நலனுக்காக இச்சிறப்பு வகுப்பை சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரி நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது. கல்லூரி சார்பில் புதுச்சேரி காவல்துறை அதிகாரிகளுக்கு நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. அரசு பள்ளியில் தான் படித்தேன், கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன், அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் தான். அதனால இன்னைக்கு ஏதாவது இருக்குங்க, 1 லட்சம், 2 லட்சம், 10 லட்சம், 1 கோடி இல்லை. ஓகே, உங்களோட உயிரோட வேண்டுமா? உன் பேர் என்ன? நசுருதி. என்ன என்னுடைய உயிருக்கு தான் சார் மதிப்பு. ஆம் ஆத்மி கட்சி சார்பில் சமூக நலத்துறை இயக்குநரிடம் மனு அளித்துள்ளனர். அரசு உதவியோடு 95க்கும் மேற்பட்ட குழந்தைகள் காப்பகம் புதுச்சேரி மாநிலத்தில் செயல்பட்டு வருகின்றது. இக்காப்பகத்திற்கு மத்திய மாநில அரசு நிதியுதவி அளித்து வந்துள்ளது. கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு இந்த நிதியுதவி முற்றிலும் நிறுத்தப்பட்டு இதுநாள் வரை எந்த நிதி உதவியும் அரசு அளிக்காதது பெரும் வேதனையை அளிக்கிறது என்றும், அமைப்பு சாரா தொழிலாளர்களின் குழந்தைகள், பணிக்கு செல்லும் பெற்றோர்களின் குழந்தைகள், படிப்பறிவு குறைவிலான குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் இக்காப்பகத்தில் சேர்க்கப்படுகின்றனர். அரசின் அங்கன்வாடி மையங்கள் போதிய நேரம் திறந்திருக்காத காரணத்தினால் அரசு உதவி பெறும் இதுபோன்ற காப்பகங்கள் தான்
சாதாரண பெற்றோர்களுக்கு ஏதுவாக இருந்து வருகின்றது. இதனால் பெற்றோர்களின் பணிச்சுமை குறைந்தும் வாழ்வாதாரம் பாதிக்காமலும் தங்களது குழந்தைகளை இதுபோன்ற காப்பகத்திற்கு அனுப்பி படிக்க வைக்கின்றனர். அரசின் நிதியுதவி நிறுத்தப்பட்டதால் கிட்டத்தட்ட 40ற்கும் மேற்பட்ட குழந்தைகள் காப்பகங்களில் குழந்தைகள் சேர்க்கை முற்றிலும் குறைந்து தனியார் காப்பகங்களை நாடி சென்று விட்டனர். இதன் விளைவாக தனியார் காப்பகங்கள் பண வசூல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். இதன் மூலம் சாதாரண மக்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டு குடும்ப பொருளாதாரம் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. வசதியற்ற பெற்றோர் தங்களது குழந்தைகளை வீட்டிலோ அல்லது உற்றார் உறவினர்கள் வீட்டில் விட்டு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே அரசு துரிதமான நடவடிக்கை எடுத்து உதவி பெறும் குழந்தைகள் காப்பகத்திற்கு போதிய நிதி அளித்து வறியவர்களுக்கு உறுதுணையாக இந்த அரசு செயல்பட வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சி சார்பில் கட்சி நிர்வாகிகள் சந்திரன், அருணாச்சலம், ரவிச்சந்திரன், அரியாங்குப்பம் நிர்வாகி சித்ரா ஜெயராஜன் ஆகியோர் சமூக நலத்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்துள்ளனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7595 ரூபாய். 1 பவுன் 60,760 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1010 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தை அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை மற்றும் திருக்காஞ்சியில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சுபிக்ஷம் அகாடமி அபாகஸ் மாணவர்கள் உலக சாதனை. காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தியதை கண்டித்து அதிமுகவினர் முற்றுகை போராட்டம். வானூர் அருகே விசிகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.